அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதிட நிலையம் பிரசன்ன ஜோதிடர் குமரலட்சுமி பேசுறேன். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, கேது திசை எந்த லக்னத்துக்கு நன்மை செய்யும், எந்த லக்னத்துக்கு தீமை செய்யும். கேது திசை வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 வருடம். கேதுக்கு வந்து இடங்கள் கிடையாது, அதாவது வீடு கிடையாது. 12 பாவத்திலையுமே வீடு கிடையாது. கேது எந்த இடத்துல இருக்கிறாரோ, எந்த பாகத்துல இருக்காரோ அதுதான் வீடு. அந்த வீட்டை அப்படியே எடுத்துக்குவார். அந்த காரகத்தையும் எடுத்துக்குவாரு, அந்த பாவகத்தினுடையும் அந்த பலனையும் அவர் தான் எடுத்துக்கிறார். இப்ப லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுல இருக்கு அப்படின்னா அந்த 6ஆம் வீடு சம்பந்தப்பட்ட அந்த காரகத்தையும் எடுத்துக்குவார். அந்த பலனையும் அவர் தான் எடுத்துக்கிறார், அவர் தான் செய்வார். அப்ப கேது எந்த இடத்துல இருக்குதோ அதுதான் அவருடைய வீடு. அந்த பலனை டோட்டலா அவர் தான் வந்து ஹேண்டில் பண்ணுவார். அது அந்த அதன் மூலயமா தான், அந்த வீட்டு மூலயமா தான் அந்த பலன்கள் எல்லாம் கொடுப்பார், நல்லதோ கெட்டதோ எது இருந்தாலும். அதனால இது இந்த லக்னத்துக்கு அப்படிங்கிறது இந்த இல்ல. இப்ப 12 லக்னத்துக்கு அவர் எந்த இடத்துல இருந்தா நன்மை செய்வார், எந்த இடத்துல இருந்தா தீமை செய்வார் அப்படிங்கிறது பார்க்கலாம். கேது திசை அப்படிங்கிறது 7 வருடம்ங்கிறது. ராகு திசை வந்து 18 வருஷம் செய்யக்கூடியதை கேது 7 வருஷத்துல செஞ்சுடுவார். ஒரு மனிதனுடைய வாழ்வுல இன்ப துன்பங்களே அதிகமா கொடுக்கறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுவும் கேதுவும் தான். தண்டனைகளை கொடுக்கறதுமே இவங்க தான். இப்ப கேது இதுல வந்து பாத்தீங்கன்னா மிக கடுமையானதா இருக்கும். எப்படின்னா ஒருத்தர் வாழ்க்கையில பொருள், சொத்துக்கள், வீடு, வாகனங்கள், சொந்த பந்தம் எல்லாத்தையும் இழந்து நெருக்கதியா யாருமே இல்லாத கூனி குறுகி ஒரு யாசகம் பெற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி, ஆடைகளும் கூட கிழிந்த ஆடைகளையும் கூட சரியா கொடுக்க மாட்டார். அந்த அளவுக்கு ரொம்ப கொடூர தாக்குதல்னா அது கேதுதான். ராகு கூட அலைஞ்சு திரிஞ்சு ஏமாத்திட்டு இருப்பான். கேது வந்து ஏமாத்தவும் முடியாது, அவங்களுக்கு ஏமாத்தவும் தெரியாது. எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டே போவாங்க. கூனி குறுகி வச்சு அடைச்சு ஒரு அடிமையா உட்கார வச்சிடும். அதே மாதிரி ஆதரவு இல்லாம பண்றது கேதுதான். அதனால இந்த கேது திசை அப்படிங்கிறது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கக்கூடியது ஒரு மனிதனுடைய வாழ்வு. கேது இருக்கிற ஸ்தானம் அப்படிங்கிறது லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 1, 5, 9ங்கிற திரிகோண ஸ்தானம். அதே மாதிரி 1, 4, 7, 10 அப்படிங்கிற கேந்திர ஸ்தானங்கள். இது வந்து எப்பவுமே ஒரு நன்மை தரக்கூடியது இந்த இடங்கள்ல. ஆனா கேது வந்து இருக்கிறது பகை வீடா இருக்கக்கூடாது, நட்பு வீடா இருக்கிறது. குரு வீடு மட்டும்தான் அங்க சாதகமா இருக்குது. பாக்கி எல்லா வீட்லயுமே ஒரு பகையும் ஒரு யுத்தம் இருந்துட்டு தான் இருக்கு. அதனால முழுமையான பலன்கள் கிடைக்காது. திரிகோணத்திலையும் கேந்திரத்திலையும் இருந்தாலும் கூட அந்த முழுமையான பலன்கள் வந்து கிடைக்காது. குரு வீட்டுல மட்டும்தான் கிடைக்கும், குருவோடு சேர்ந்திருக்கிற மட்டும்தான் கிடைக்குது. அதே மாதிரி பகை கிரகமான ராகு செவ்வாய் எல்லாம் சேர்ந்தாலும் வந்து கிடைக்கிறது கஷ்டம்தான், பலன்கள் கிடைக்காது திரிகோணம் கேந்திரங்கள் இருந்தாலுமே. அதே மாதிரி உபஜயஸ்தானம் அப்படிங்கிறதுல வந்து கேது பல நன்மைகளை செய்வார். உபஜயஸ்தானம் அப்படிங்கிறது 3, 6, 10, 11ங்கிற உபஜயஸ்தானம். இந்த ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது நல்லது செய்வார். எப்பவுமே கேது வந்து போதும்ங்கிறதுல இருக்கக்கூடியதுதான், பல உயர்வுகளை கொடுக்கக்கூடியதுதான். அப்போ உபஜயஸ்தானத்துல இருந்தா நன்மைகளை செய்வார், ஒரு முழுமையான நன்மைகள் கிடைக்கும். சரி, இந்த மாதிரி கேந்திரங்கள் திரிகோணங்கள் உபயஸ்தானத்துல இருந்தாலும் கேது வந்து பகை கிரகங்களோட சேர்ந்து இருக்கக்கூடாது, செவ்வாய் ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடாது. அதே போல கேதுனுடைய சாரநாதன், கேது என்ன நட்சத்திரத்துல இருக்கிறாரோ அந்த சாரநாதன் கேதுவுக்கு 6, 8, 12ல மறையிறதோ, லக்னத்துக்கு 6, 8, 12ல மறையிறதோ இருந்துச்சுனாலும் பிரச்சனை தான். அதே போல நீச்சமாகிறது, அஸ்தமனமாகிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. வக்ரமாகிறது ஒரு வகையில் நல்லது. வக்ரங்களோட சேர்றப்ப நன்மைகள் தான் அளிக்கும். அதே போல விருச்சகங்கிற இடத்துல வந்து கேது வந்து நன்மைகள் அளிக்காது அந்த இடத்துல. அதே மாதிரி செவ்வாய் வீட்லயே வந்து ஓரளவுக்கு, மேச வீட்டுல ஓரளவுக்கு தரும். ஆனா விருச்சகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்மைகள் வந்து கிடைக்காது. 10ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து உதயஸ்தானத்துல வரும். ஆனாலும் போராடி ஜெயிப்பாங்க. ஆன்மீகம் சார்ந்து வெற்றினா இது வந்து ஒரு டிஃபரெண்டா கொடுக்கக்கூடியதா இருக்கு. எப்பவுமே உயர்வான ஒரு சிந்தனைகளை கொடுக்கும், எல்லாத்துக்கும் மேன்மையா இருக்கக்கூடியதா கொடுக்கும். அதாவது எப்பவுமே ஒரு நேர்மையானவங்களையும் ஒழுக்கமானவங்களையும் பார்த்தா எவ்வளவு ஒரு கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் சரி, அவங்க வந்து பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு கேது வந்து மிக வலிமையானது. ஒரு நேர்மையா இருக்கும், ஆன்மீகத்துல ஒரு நேர்மையா இருப்பாங்க, தர்மமா நடந்துக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து மேக்சிமம் எல்லாருமே அடிபணிச்சுதான் இருப்பாங்க. அந்த கேது வந்து நல்ல ஸ்தானத்துல இருக்கிறப்ப, விஜயஸ்தானத்துல இருக்கிறப்ப அவங்களுக்கு அடிபணிச்சுதான் இருப்பாங்க. அவங்களை அவ்வளவு உயர்வா கொண்டு போய் வந்து நிறுத்தக்கூடியது பெயர், புகழ், கௌரவம்னு ஒரு பெரிய இதுல கொண்டு வந்து நிறுத்தும். அதே போல ஆன்மீகம் சார்ந்து இருக்கிறது, பேச்சாற்றல் கொடுக்கறது, ஞானத்தை கொடுக்கறது எல்லாமே கேது தான். அதே போல
நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் இருக்கிறது, பாய்லர் சம்பந்தப்பட்டது, செங்கல் சோலைகள், மட்டை மட்டை மில்லு அந்த மாதிரிலாம் இருக்கிறது, கயிறு சம்பந்தப்பட்டது, ஒரு டெய்லரிங் சம்பந்தப்பட்டது, கார்மெண்ட்ஸ், ஒரு மில்லுல வேலை செய்யறதுனா கூட இந்த கேது நல்லா இருந்தா தான் அந்த வேலையை செய்யும். ஒரு அடிமை வேலைகள்ல கண்டினியூவா இருப்பாங்க. 10 வருஷம் இருக்கிறது, 20 வருஷம் இருக்கிறது, 30 வருஷம் இருக்கிறது, அவங்க வாழ்க்கையே அடிமை வேலையில போகும். இப்படி எல்லாம் பண்ணக்கூடியது இருந்தாலும் நல்ல ஸ்தானங்கள் இருக்கிறப்ப நிறைய தொழில்களை செய்யக்கூடியவங்களா, அதிக தொழில்களை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. கைவினை பொருட்கள் செய்யக்கூடியவங்க, கலைகளை கத்துக்கிட்டு அதன் மூலமா வருமானம் பாக்குறவங்க, எல்லா கலைகளுமே வருது இல்லை. இதுல யோகாசனம் கத்துக் கொடுக்கறதோ, ஜோதிடம் சார்ந்து இருக்கிறது, மருத்துவம், சித்த மருத்துவம் வந்து இருக்கிறதோ, அதே மாதிரி மருந்து பொருட்கள் தயாரிக்கிறது, இயற்கை மூலிகைகள் தயாரிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் மருத்துவம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோமியோபதி இதெல்லாம் வந்து எல்லாமே மருத்துவம் சார்ந்து இருக்கிற மருந்துகள், மருத்துவராக இருந்தாலும் சரி, இது ஒரு உயர்வை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா செவ்வாய் கேது சேர்ந்துருந்தாலும் வந்து பல் மருத்துவத்தை வந்து கொடுக்கும். அந்த மாதிரி இந்த விஷயங்கள்ல அது வந்து நன்மை அளிக்கக்கூடியதா இருக்கும். குருவோட வீட்டிலே இருக்கணும். கேது செவ்வாய் பல் மருத்துவராக மருத்துவ இதுக்கு போனதால் செவ்வாய் பலமா இருக்கணும், ஆட்சி பெற்று இருக்கணும், சூரியனுக்கு 12 இருக்கணும், 6, 8, 12 இருக்கணும். அந்த மாதிரி அந்த இதெல்லாம் இருந்து அப்படி இருந்துச்சுன்னா ஒரு பயங்கர வளர்ச்சியா இருக்கும் மருத்துவத்திலையுமே. பெரிய ஒரு அவங்க வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்திலேயே ஒரு நல்ல நேம் இருக்கிறவங்களா இருக்கக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்துரு, ஒரு ஒழுக்கத்தை வந்து கடைபிடிக்கக்கூடியதா இருக்கும். அதை போதுங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும், ஏமாத்த மாட்டாங்க. அந்த மாதிரி நல்ல ஸ்தானத்தில் இருந்தா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட குணமாகவும் இருக்கும், நல்ல பொருளாதார பலமிக்கவங்களா இருப்பாங்க, எல்லாமே ரொம்ப நேர்மையா இருக்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. பிறர் வந்து பயப்படுவாங்க அவங்கள பார்த்தா. அந்த அளவுக்கு ஒரு எல்லா விஷயத்திலயும் கரெக்டா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி கேது வந்து வருது. ஆனா அதே தவறான இந்த பாவங்களை இருந்தா மட்டும்தான் நன்மை. 3, 6, 10, 11, 1, 5, 9, 1, 4, 7, 10 ஸ்தானங்கள் தான். அது 1, 4, 10 திரிகோணங்கள் எல்லாம் நல்ல இதுல இருக்கணும். அதாவது பகை வீட்லயோ பகை கிரகங்களோட இருந்துச்சுனாலும் சிக்கல் தான். ராகு செவ்வாய் எல்லாம் சேர்ந்தாலும் பிரச்சனை தான், சனீஸ்வரன் சேர்ந்தாலும் பிரச்சனை தான். சனீஸ்வரன், ராகு, செவ்வாய், கேது இதெல்லாம் வந்து இணைப்பு இருந்ததுனாவே திசா பலனை வந்து முழுமையா எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால சாதாரணமா கேது திசையில வந்து நன்மை அடைகிறது ரொம்ப சிரமமா இருக்கு. ஆனா நல்ல இடத்துல இருக்கிறப்ப அந்த உயர்வு வந்து பாத்தீங்கன்னா அந்த 7 வருடம்ங்கிறது அவங்களுக்கு ஒரு சொர்க்கம் தான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமா இருக்கு. மற்ற ஸ்தானங்கள் இருக்கிறப்ப குடும்பம் நடத்த விட மாட்டாரு, ஒரு தனியாக்கிடுவாரு, சொந்த பந்த உறவுகள் பிரச்சனை, நண்பர்கள் பிரச்சனை, பணப்பிரச்சனை. பணம்னா எடுத்தாவே ட்ரை ஆயிடும், ட்ரை கண்டிஷனுக்கு தான் கொண்டு வருவார். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் திடீர்னு ஏமாந்து பட்டுன்னு கண்ணாடி போட்டு உடச்ச மாதிரி கீழே வந்துருவாங்க, செதறிட. மறுபடியும் மேல வர்றதுங்கிறது கேதுல வந்து நடக்காத காரியம். கேதுல எதை நம்ம இழந்து எதை பண்ணாலும் மீண்டும் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். சுத்த விட்டு அலைய விடுவாரு. அலைய விடுறது மட்டும் இல்ல, உதவிக்கு ஆள் இருக்காம பரிதவிச்சு கொண்டு போயிடுவாங்க. ஒரு இடத்துல கூணி குறுகி உட்கார வச்சிருவாங்க. இந்த மாதிரி மோசமான இடங்கள்ல இருக்கிறது. அதே மாதிரி கேது வந்து கேதுடைய சாரநாதர் வந்து நீச்சமா அஸ்தமனமா ஆகக்கூடாது, லக்னத்துக்கு 6, 8, 12 மறையக்கூடாது, கேதுவுக்கும் 6, 8, 12 மறையக்கூடாது. அந்த மாதிரி இருந்தா தான் அந்த முழுமையான பலன்கள் கிடைக்கும். நல்ல ஸ்தானங்கள் உபதேச ஸ்தானத்துல இருந்தாலுமே கேது 6 இருக்கிறதுங்கிறது எதிரிகளை வந்து பாத்தீங்கன்னா துவம்சம் பண்ணக்கூடியது. எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலுமே அழிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா இருக்கிற இடம் இந்த 6ஆம் வீடு அப்படிங்கிறது. இந்த மாதிரி தொழிலையும் சரி ஒரு உயர்வான இதை கொடுக்கக்கூடியதுதான். கேதுனுடைய வழிபாடுகள் வந்து நல்ல ஸ்தானத்துல இல்லாதவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்னத்துக்கு அவங்க எல்லாம் வழிபாடுகள் வந்து அதிகமா செய்துட்டு வரணும். சித்தர்களுடைய கோயில் அதிகமா போயிட்டு வர்றது. சித்தர்கள் வந்து விநாயகர் வழிபாடு, விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா கற்பக விநாயகர் வழிபாடு, இந்த மாதிரி விநாயகர் ஊர்ல விநாயகர் ஸ்தலங்கள் சென்று வழிபாடுறது, கும்பாபிஷேகம் சேர்க்கிறது, எல்லாம் வந்து வழிபாடுகள் வச்சு சித்தர்கள் வழிபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அது போல அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியத்துவம். காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், அந்த மாதிரி எல்லாம் வழிபாடுகள் வந்து அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி பெருமாள் சிவன் வழிபாடு ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு. இந்த கேது வந்து இருக்கிறவங்க தான் சந்திரனோட கேது சேர்றது, இந்த கேது மோசமான இருக்கிறது. எத்தனை கோயிலுக்கு அவங்க போயிட்டே இருப்பாங்க, அவங்க போகாத கோயில் வந்து இருக்காது. அப்படி போயிட்டு வந்தாலும் கூட எங்களுக்கு நல்லது நடக்கல அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த கேதுல வந்து அந்த வழிபாடுகள் இந்த மோசமான இடத்துல இருந்துச்சுன்னா அந்த வழிபாட்டுக்கும் கூட அவ்வளவு சீக்கிரமா கருணை காட்ட மாட்டார். அந்த அளவுக்கு அது பாவ வினைகளை சுட்டி காட்டுறதுதான் இந்த கேதுவும் ராகுமே. கேது எந்த பாகத்தில் இருக்குதோ அந்த பாவத்து மூலியமா தான் அந்த பாவ வினைகள் வந்து இருக்குதுங்கிறது அர்த்தம். நல்ல ஸ்தானத்துல இருந்து சாரநாதன் நல்லா இருந்துச்சுன்னா அதே வந்து புண்ணிய வினைகளா இருக்கு, அதனோட உயர்வு அப்படிங்கிறது தன்னால வந்துடும். அது கேது திசை துவங்குறப்பே தெரிஞ்சிடும். அதே மாதிரி கேது புத்தி வந்தாலும் எந்த ஒரு இதுலையுமே அதனுடைய செயல்பாடு. அதனால திசை அப்படிங்கிறது 7 வருட திசை அப்படிங்கிறது நல்ல ஸ்தானத்துலயும் நல்ல சாரணா நல்லா இருந்தா
அவங்களுக்கு மிகப்பெரிய உயர்வு கிடைக்கும். அதே போல வழிபாடுகளையும் வந்து நல்ல ஸ்தானத்துல இல்லாதவங்க, இந்த மாதிரி இல்லாதவங்க, மற்ற ஸ்தானத்துல இருக்கிறவங்க ஒரு வழிபாடுகளை நிறைய செய்ய வேண்டியது வரும். தான தர்ம காரியங்களை செய்யணும், பிறருக்கு உதவிகளை செய்துட்டு வரணும், மனங்கோலாம நடந்துக்கணும். அதே மாதிரி அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப அதீதமா பண்ணிட்டு பார்த்தா நாளை எதையுமே தாங்கக்கூடிய சக்தி சிலருக்கு தான் இருக்கு. கேட்கிறவங்களுக்குலாம் அவங்க கோயில் கோயிலா போயிட்டு வந்ததுனால ஏதாவது சொன்னாலும் கூட மனக்குழப்பங்கள் ஆகும். புதன் சேர்ந்தா ரொம்பவே இதாய். அந்த மாதிரி எல்லாம் திசா இருக்கிறப்ப சந்திரன் புதன் கேது நடந்து திசை நடத்துறப்பெல்லாம் மருத்துவ ட்ரீட்மெண்ட் அவங்க எடுக்கிற அளவுக்கு கொண்டு போய். அதனால பகைக்கிரங்கள் மட்டுமல்ல, இந்த சந்திரன் புதன் கேது மூணும் சேர்ந்து இருந்தாலும் பிரச்சனை தான். திசாநாதன் வலு அந்த இடத்துல வந்து சந்திரனோ புதனோ வலிமையா இருந்தா தப்பிச்சுக்குவாங்க. இல்லைன்னா கேது திசை உள்ள மருத்துவ ட்ரீட்மெண்ட் போகிற அளவுக்கு பண்ணி. இந்த மாதிரி எல்லாம் கேது திசையில் இருக்கக்கூடியதான் 7 வருடத்துல மிகப்பெரிய ஒரு இதை செய்யக்கூடியது. யோகத்தை கொடுத்தாலும் மிக பெருசா இருக்கும், தண்டனை கொடுத்தாலும் மிகப்பெரிய இதா இருக்கும். அதனால தண்டனைங்கிறது இப்ப பொருளாதாரத்துல ஒரு பெரிய குற்றமாகறதெல்லாம் விட ஒரு கூலி குறுகி ஒருத்தருமே இல்லாம யாசகம் படுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவார். எதுக்காவது தெருவிலேயே விட்டு அந்த அளவுக்கு பண்ணிடுவார். மிக ஒரு மனநிலை வைக்கிறது ரொம்ப கடுமையான. அதனால கேதுக்கு வந்து வழிபாடுகள் அதிகமா தேவை, தான தர்மங்கள் தேவை. அது செய்துட்டு இருக்கிறப்ப கேதுனால வந்து கெடுதல் வந்தாலும் கூட நம்ம இறைவன் தான் எல்லாமே. அதனால அவர் மேல பாரத்தை போட்டு அந்த வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். கேதுவனுடைய திசையில எல்லாம் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் செய்தாகும். அது வழிபாடுகள் தான தர்மங்கள் செய்துட்டு வரப்ப கட்டாயம் உங்களுக்கு நன்மைகள்லாம் கிடைக்க. அப்படிங்கிறோம். இந்த பதிவு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.